வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. சாதா ப்ளவுஸ் கட்டிங் தான். அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. இல்லை ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன டிப்ஸு எல்லாமே நான் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணுன்றதுக்காண்டி சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சுமே எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதில் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எப்பயும் ரெட்டையாக மடிப்போம்ல, அது மாதிரி மடித்து மார்க் பண்ணிட்டேன் கரெக்டான அளவு. அது மாதிரி கழுத்து வந்து உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் சைடு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து அந்த 1.5 இன்ச்சில் வச்சு கரெக்டாக ஆம்கோல் சைடு வந்து மார்க் பண்ணுறேன். கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது மொத்த உயரம் எடுக்கணும் இல்லையா, பின்னாடி பின்பாட்டோட உயரம் வந்து எடுக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து அப்படி நம்ம கீழே அடிப்பாகம் வரைக்கும் அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அதை வந்து அப்படி இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு மேலே கரெக்டாக அப்படியே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணது பூரா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது எப்பயுமே பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம கட்டிங்கில் வந்து தப்பாக இது பண்ணோம்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்படி தான் தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அதனால் நம்ம கட்டிங் வந்து எப்பயுமே கரெக்டாக போட்டுடணும். சரிங்களா? நம்ம வந்து இப்போ கீழே வந்து 2.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலத்துக்கு மேலேயும் கழுத்தோட அகலத்துக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது கழுத்தோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டு வந்து மேலே கரெக்டாக 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டு வச்சு பார்க்குறனாலும் சரி, இல்லை 1/2 இன்ச்சு விடாமல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கனாலும் சரி. 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா கீழே கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு விடாமல் வச்சு நீங்கள் அந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான எங்கே முடியுதோ அதே அளவே அப்படியே நம்ம மார்க் பண்ணி அதுலேயே நம்ம கழுத்தோட ரவுண்டு போட்டுக்கிடணும். ஓகேங்களா? நான் வந்து இதை வந்து பைப்பிங்னால் உங்கள் அளவு ப்ளவுஸில் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்கோ அப்படியே வச்சுக்கிறேன். அதாவது மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு கீழே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பைப்பிங் இல்லையா, நம்ம அடித்து திருப்புறதுனா தான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பைப்பிங்னால் அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம வச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு விடாமல் அப்படியே தான் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும் பைப்பிங்னால். அடுத்து வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு அவங்க அளவு ப்ளவுஸில் பார்த்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 2.5னா நம்ம இது வந்து பைப்பிங். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அடித்து திருப்புறதுனா 2.5னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 3.5 மார்க் பண்ணுவோம். இது வந்து அடித்து திருப்புறது பைப்பிங்னால் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 2.5னா 3.5 மார்க் பண்ணுறதுக்கு பதில் 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே மொத்த அளவு எவ்வளோ ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது 2.5 + 3.25 சேர்த்து 5.25. ஓகேங்களா? அந்த 5.25 அப்படியே கீழே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னோடய கட்டிங் வீடியோ புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்ட் பாக்ஸும் போட்டாச்சு. 1.5 இன்ச்சு வச்சு நான் அந்த ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? 1.5 இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செஸ்ட் அகலம் எடுக்கணும் இல்லையா, நம்ம இன்னும் செஸ்ட் அகலம் எடுக்கலை. இப்போ செஸ்ட் அகலம் எடுக்கிறதுக்கு இந்த ஆம்கோல் டு ஆம்கோலை வந்து இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிக்கோங்க. ரெட்டையாக மடக்கி பிடிச்சிட்டு நம்ம இங்கே கரெக்டான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கழுத்து,
அங்கேயும் இங்கே ஆம்கோலில் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேயும் வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நம்ம இழுக்கக்கூடாது. ப்ளவுஸை வந்து எப்பயுமே இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இழுக்காமல் அப்படியே வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்க்கும்போது மார்க்கு கரெக்டான அளவில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 9.5 வருதுன்னு 9.5 வருது. நம்ம சந்தேகத்துக்கு இந்த சைடு வந்து ஹூக் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டு ஹூக் பக்கம் அந்த இதில் இருந்து அந்த எட்ஜில் இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 9 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம வந்து அங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அப்போ அதை சேர்த்தோம்னா 9.5 இன்ச்சு. அந்த 9.5 இன்ச்சு இங்கே கரெக்டாக வருதான்னு பார்த்தா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை நல்லா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மார்க் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கட்டிங்லேயே நம்ம பெர்ஃபெக்டாக கட்டிங் போட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து கட்டிங் வந்து பொறுமையாக போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு 7.5 வருது. ஓகேங்களா? 7.5 வருது. அது வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டில் எனக்கு அந்த 7.5 வந்து நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பொருந்தணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் வந்து பின்னாடி பின் சைடு திருப்பி விட்டு நான் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு அளவுகள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஏழை ஹால் வரும். நம்ம பின்னாடி திருப்பி விட்டு பார்க்கும்போது 7.75 வரும். அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவில் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 7.5 வருது. இந்த பாருங்கள், கரெக்டாக 7.5 வருது. அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது 7.25 வந்துச்சுங்களா, 7 இன்ச்சு வந்துச்சு. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது 7.5 1/2 இன்ச்சு கூட வரும். நம்ம தையலுக்கு விட்டுட்டு நம்ம வச்சு மார்க் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக அதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னு என்ன செய்யணும், மேலே வந்து நம்ம கோடை வந்து மேலே ஏற்றி போட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து நம்ம எப்பயும் போல் 1.5 இன்ச்சு அந்த ஆம்கோல் ரவுண்டில் இது பண்ணி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போட்டதில் எனக்கு ஆம் ரவுண்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதனால் இப்போ திருப்பி மேலே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நான் போட்டுட்டு திருப்பி 1.5 இன்ச்சு வச்சு நானும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் கர்வ் கொடுக்குறேன். அந்த ரவுண்டு இந்த மாதிரி கொடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக நமக்கு அந்த ரவுண்டு வந்து நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 7.5 நமக்கு அங்கே வருது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இது கரெக்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ஸ்டிச் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு இப்போ தையலுக்கான பகுதி வந்து எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ அத்தனை விட்டுக்கோங்க. நான் வந்து 2 இன்ச்சு விடுவேன். அதனால் 2 இன்ச்சு கீழே 1.5 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு தையலுக்கு விட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இந்த மாதிரி. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச்சிங்கில் வந்து டெய்லரிங்கில் வந்து கட்டிங் தான் நமக்கு மெயின். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும், மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளவு ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அப்படியே பெர்ஃபெக்டாக எடுத்து தைச்சோம்னா அவங்க அளவு ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த அரைக்காத்து போட்டுடலாம் ஆம்கோலில் வந்து. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து துணியை நல்லா மடித்து போட்டாச்சு. 2 ப்ளவுஸையும் ஒன்று போல் மடித்து போட்டாச்சு. மடித்து போட்டுட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் வந்து கீழே ராயஜஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது பூரா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம்.
கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவோட உயரம் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு ராய்ஜஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வந்து மடக்கி ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்போயுமே ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? அது மாதிரி கஸ்டமர் கேட்குறப்ப கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ கரெக்டான அளவில் மார்க் பண்ணியாச்சு. கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். அடியில் வந்து கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். மேலே வந்து ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இங்கிட்ட வந்து சைடில் வந்து ஆம்கோல் சைடு வந்து நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு ஏற்றி ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ண அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து அடிங்கை சுற்றளவு கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கீழே கை சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதோட 1 இன்ச்சு கூட்டி நம்ம மேலே வச்சு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் நமக்கு வந்து அந்த 7 இன்ச்சு நமக்கு வந்து மேட்ச் ஆகணும் இல்லைங்களா? பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த 7 இன்ச்சு வந்து எனக்கு அதில் மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து அடிங்கை சுற்றளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நமக்கு பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஒன்று போல் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து மேலே இந்த மாதிரி நம்ம இழுக்கும் போது எக்ஸ்பெண்ட் ஆகாத இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அடிங்கை சுற்றளவு வந்து 6 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? அதே 6 இன்ச்சு நம்ம வச்சு மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு புள்ளி ஒரு நூல் அளவு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து அதை நம்ம வந்து கட்டிங்லேயே அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்க்கும்போது 6 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 6 இன்ச்சு நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஸ்லீவ் கட் பண்ணணும்னா நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்து தான் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மணிக்கு. ஓகேங்களா? நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்து எனக்கு 7 இன்ச்சு கரெக்டாக பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மாதிரி கிராஸ் கோடு போட்டுடலாம். நம்ம கோடு போட்டுட்டு அதில் பாதி இன்ச்சு, இதில் பாதி 3.5. ஓகேங்களா? 7ல் பாதி 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஸ்லீவ் ரவுண்டு கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு ஸ்லீவ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏதாவது அவங்க ஆல்ட்ரு பண்ண சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து மாற்றணும். இல்லைன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து இது கரெக்டாக இருக்குது இப்படியே ஸ்டிச் பண்ணுங்கன்னா நம்ம அப்படியே தான் ஸ்டிச் பண்ணிக்கணும், மாற்றக்கூடாது. சரிங்களா? மேலே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இது வந்து கை குழிவு எடுப்போம் இல்லையா, அதுக்காண்டி வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம வரைஞ்சிட்டு இங்கிட்ட வந்து நம்ம தையலுக்கான பகுதியெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். 2 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு மேலே 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான பகுதியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எப்பயுமே நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அளவுகள் புரியாது. நான் உள்ளக்க சொல்லியிருக்க சின்ன சின்ன ட்ரிப்ஸும் உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்பயுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ஷோல்டரில் அந்த ஷோல்டரில் எல்லாத்துலேயும் அரக்காத்து போட்டுடலாம். இப்போ அரக்காத்து போட்டுட்டு நம்ம கை குழிவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போதே அந்த கை குழிவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு அரக்காத்து போட்டுருவேன் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிப்பாங்க. நான் ஆனால் எல்லாமே முதலே கட்டிங்லேயே எல்லாமே முடித்து வச்சுருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அரக்காத்து போட்டுக்கலாம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு அப்படியே அரக்காத்து போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து துணியை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கலாம். அதை கிராஸில் போட்டுக்கலாம். நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து கிராஸில் போட்டுட்டு இவங்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங். ஓகேங்களா? அதனால் கிராஸ் போடுறோம். கிராஸ் போட்டுட்டு இப்போ வந்து இந்த அளவு பேக்கை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா, பேக்கை ஃபுல்லாக மார்க் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மித்த அளவுகளை பூரா மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போங்கும்போது அவங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த ப்ராப்ளமும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே ஒன்று போல் மார்க் பண்ணிக்கிடுவோம். நம்ம எல்லாத்தையுமே ஆம்கோல், இந்த சைடு ஸ்லீவ், கழுத்து எல்லாமே ஒன்று போல் மார்க் பண்ணிட்டு கீழே வந்து நான் 1.5 இன்ச்சு வந்து நான் பட்டியோட உயரம் வச்சு மார்க் பண்ணுறேன். எப்பயுமே நான் வந்து பேக் சைடு வந்து பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வைப்பேன். அந்த 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பேக் அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25 இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் கரெக்டாக 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த ஆம்கோலுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக கட்டிங்லேயே நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா திருப்பி மிஷினில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எதையுமே கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கட்டிங்லேயே ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன். இப்போ அதில் வந்து 1 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து 1.5, ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்க கழுத்தோட இறக்கம் அதை வந்து அப்படியே நான் மெஷர் பண்ணி பார்த்துப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம இது பைப்பிங்னால ஒரு 1/4 இன்ச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த அளவுக்கு வச்சு நம்ம பார்த்து மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அந்த ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம எப்பயுமே நம்ம ஒரு அளவு வரைஞ்சிட்டோம்னா உடனே கரெக்டாக இருக்குன்னு கட் பண்ணிடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா அளவுகளையுமே செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கவே செய்யணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்து ஹூக் சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். ஓகேங்களா? அதை பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஓகேங்களா? மெஷர் பண்ணி பார்த்துட்டு 3 இருந்தால் 4 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, 4 இன்ச்சு இருந்தால் 5 இன்ச்சு, இந்த மாதிரி 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கிராஸ் வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? கிராஸோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிராஸோட உயரம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஷோல்டரில் கரெக்டாக வச்சு அந்த ஷார்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இப்படி கீழே வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்து கீழே வச்சு இந்த மாதிரி அதோட கரெக்டாக எப்படி இருக்கோ அந்த அளவே நம்ம போட்டு அப்படியே மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
8.5 இன்ச்சு இருக்குது. இந்த ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் 8.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அந்த 8.5 அப்படியே கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கீழே வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு 11.5 இன்ச்சு வருது. அப்போ நான் ஒரு இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ எத்தனை, அதாவது இப்போ உயரம் வந்து எத்தனை இன்ச்சு வருதோ அதோட 1 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு, கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதனால் ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு நான் வரைஞ்சது மார்க் பண்ணது கரெக்டானு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ அதில் வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து முன்னாடி வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிடுவோம். இவங்க பட்டி வந்து அதாவது வளைவாக வராமல் ஸ்ட்ரைட்டாக வருது. சரிங்களா? இதே மாதிரி தான் நம்மளும் கட் பண்ணணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளும் கட் பண்ணணும். சரிங்களா? வேறு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணக்கூடாது எப்பயுமே. சரியா? அதனால் அந்த நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் தையலுக்கு வர்றதை. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு வச்சு நம்ம சேர்த்துக்கணும். 2 சைடுமே அந்த நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நாலு 3 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 4 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? 4 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நிப்பிள் பாயிண்ட்டுக்கு. மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்க போகிறது வந்து அளவு ப்ளவுஸில் வந்து இந்த இது மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மெஷர்மெண்ட் வந்து அந்த டாட் பிடிச்சது வந்து மெயின் டாட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 1.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இன்னும் அதர் சைடு, இன்னும் அந்த அடுத்த சைடு வந்து எப்போயுமே 2 பக்கமே ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து அந்த சைடு மடங்கி இருந்தாலும் கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. கரெக்டாக எங்கிட்டு நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அவங்கள்ட்ட பார்த்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு இருக்குது. நம்ம இங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு, அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஊக் சைடு, ஊக் பட்டி மாட்டுவோம் இல்லையா, அவனுக்குள்ளேருந்து அந்த மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதோட சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 3 இன்ச்சு இருந்தால் 3.5, 4 இன்ச்சு இருந்தால் 4.5, 2.5 இன்ச்சு இருந்தால் 3, அப்படி அந்த மாதிரி நம்ம எவ்வளோ இருக்கோ அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி பார்த்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். சரிங்களா? மார்க் பண்ணி அதை வந்து நான் கிராஸாக போட்டுட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அந்த நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து கழுத்தோட இறக்கம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் திருப்பி ஒருக்க மெஷர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸை காட்டிலும் நம்ம மார்க் பண்ணது வந்து கம்மியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்காண்டி மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? மேலே ஏற்றி வருது நமக்கு ரவுண்டு. இந்த பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நமக்கு வருது. அதை கழுத்து வந்து நம்ம எப்பவுமே திருப்பி ஒரு தடவை டவுட் இருந்தால் நம்ம அதை வந்து திருப்பி ஒருக்க மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா?
இல்லைன்னா நமக்கு வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வரும். ஒன்று கழுத்து வந்து அகலமாக போயிடும், இல்லைன்னா கழுத்து வந்து கம்மியாக போயிடும். அகலமாக போனால் ஷோல்டர் லூஸ் ஆகும், கம்மியாக போனால் இறுக்கி பிடிச்சி மாட்டி டைட்டாக போய் இருக்கிற மாணிக்கு இருக்கும், மாட்ட முடியாத மாணிக்கு இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். மெஷர் பண்ணி பார்த்து நம்ம ரவுண்டு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம தப்பு விட்டுட்டோம், கட்டிங்கில் வந்து நம்ம கட்டிங்கில் வந்து நம்ம தப்பு விட்டுட்டோம்னா ஸ்டிச்சிங்கில் வந்து கண்டிப்பாக தப்பு வரத்தான் செய்யும். அதனால் கட்டிங் வந்து எப்பயுமே பெர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டேன். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த ஊக் பாயிண்ட் வந்து நான் 4 இன்ச்சு வந்துச்சா 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? கோடு போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம இந்த மெயின் டாட்டர் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும், பின்னாடி ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 4.5 இன்ச்சு வருது. நீ அந்த சைடும் வலது கை ஃபஸ்ட்டு வந்து இடது கை பக்கம் பார்த்தோம்னா இப்போ வலது கை பக்கம் பார்ப்போம். அங்கேயும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் நமக்கு 4.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ 4.5 இன்ச்சு அதில் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 2வது அரக்காத்து போடுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து 2 இன்ச்சு ஓகேங்களா வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தப்பு வராது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே ஒன்று போல் மெஷர் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு அப்பைக்கப்போ வரத்தான் செய்யும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறது எவ்வளவோ பெட்ரு. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒன்றுமே செய்யவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டிங்லேயே எல்லாமே கரெக்டாக கட் பண்ணியிருக்குமா என்னென்னு மெஷர் பண்ணி பார்த்துட்டு கட்டிங் போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே பூரா அரக்காத்து போட்டுக்கலாம். அரக்காத்து போட்டுட்டு மேலே ஆம்கோல் சைடும் நாச்சு போட்டுக்கலாம். நாச்சு போட்டாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணுறது அதுக்கு வந்து பட்டியோட அகலம் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அரக்காத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குது அந்த இதை வச்சு அப்படியே 3.5 வரைக்கும் 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு செகண்ட் அரக்காத்தில் வச்சு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம பட்டியோட அகலமாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் மார்க் பண்ணணும். அதாவது 10 இன்ச்சு வந்தால் 10.5 மார்க் பண்ணிக்கணும், 9 இன்ச்சு வந்தால் 9.5 மார்க் பண்ணிக்கணும். இப்படி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு முன்ன பின்ன வந்தால் அப்போ வந்து நமக்கு இது பண்ண முடியாது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் இந்த மெத்தடில் வந்து நான் எப்பயுமே கட்டிங் போட்டுக்கிடுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பட்டி கட் பண்ணுறதுக்கு 4 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுக்கிறேன். அதாவது 2 ப்ளவுஸ் துணியையும் ஒன்று போல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இப்போ அந்த சைடில் உள்ள எட்ஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ அதை வந்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு. இப்போ அடுத்து வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து திருப்பி ஒரு தடவை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட முன்பக்க பட்டி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். முன்பக்க பட்டி உயரம் வந்து பார்த்துட்டு அதோட 1 இன்ச்சு சேர்த்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது அடுத்து வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கோங்களா, அங்கேருந்து கீழே பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பார்த்து அதோட 1 இன்ச்சு சேர்த்து வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட நீளம் வந்து மொத்தத்துக்கு
9 இன்ச்சு இருந்துச்சு அவங்க இதில் 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அந்த பின்பக்க பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு. ஓகேங்களா? அதை வச்சு நான் ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டி நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். முன்பக்க பின்பக்க இடுப்பு சுற்றளவு ஏற்கனவே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ முன்பக்க இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 சைடுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு அதை வந்து நம்ம அதோட வந்து நான் 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சுனா 7, 8, 9 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுவேன். 3 இன்ச்சு அதாவது சைடில் வந்து முன் சைடில் வந்து முன்னாடி வந்து 1/2 இன்ச்சு நம்ம மடக்கி பட்டன் பீஸ் அடிப்போம் இல்லையா? அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் கிராஸ் அடிப்பேன். அதுக்கு சேர்த்து 1 இன்ச்சை எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்குவேன். அதுக்காண்டி 1 இன்ச்சை எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிடுவேன். அப்போ நீங்கள் வந்து முன்னாடி கிராஸ் அடிக்கலைன்னா 2 இன்ச்சு எடுத்திங்கன்னா போதும். நான் முன்னாடி கிராஸ் அடிக்கிறதுனால 3 இன்ச்சை எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் அடிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் வந்து எப்போயுமே கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மூலம் நமக்கு நிறையா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆர்டர் வரும். நம்மளும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால நான் இன்னொரு பட்டி வந்து அதில் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.